அது என்ன? சபரிமலைக்கு மட்டும் பல லட்சம் மக்கள் செல்கிறார்கள். 6 சாஸ்தா கோவில்களில் அனைத்து கோயில்களும் சக்தி வாய்ந்தவையே. ஆனால் சபரிமலை மட்டும் அதிக பக்தர்களை ஈர்க்கும் காரணம், தனக்கு இவ்வுலகில் இருக்கும் எதுவும் வேண்டாம் என்று சபரிமலையில் பிரம்மச்சாரி விரதத்தில் ஐயப்பர் இருப்பது தியாகத்தின் உச்சநிலையாக கருதப்படுகிறது. சபரிமலை யாத்திரை என்பது 41 நாள் கடும் விரதம் மேற்கொண்டு மதுவை தவிர்த்து, அசைவத்தை தவிர்த்து, பிரம்மச்சாரிதத்தை கடைபிடித்து மன தூய்மையுடன் இருக்க வேண்டும். இதை நிறைவேற்றும் பக்தர்களின் அர்ப்பணிப்பு சபரிமலைக்கு ஒரு தனி தூய்மை தன்மையை கொடுக்கிறது. இவை அனைத்தையும் மேற்கொண்டு பல ரகசிய தத்துவங்களை குறிக்கும் 18 படிகளை ஏறி 18 மலைகளின் அதிபதியான ஐயனை அடைவதற்கான வழி. 18 படிகளை ஏறி ஐயப்பரை காண்பது ஒரு ஆன்மீக சாதனையாகவே கருதப்படுகிறது. சபரிமலை மட்டும்தான் சக்தி வாய்ந்தது என்றால் இல்லை. ஆனால் ஐயப்பர் மகிழ்ச்சியை வதம் செய்துவிட்டு அவரோட வாழ்க்கையின் உண்மையான நோக்கமான நித்திய பிரம்மச்சாரி தவம் இருக்கும் ஒரே தளம் சபரிமலை மட்டுமே. இதுதான் சபரிமலைக்கு இருக்கும் தனி சிறப்பாக உள்ளது.